லஞ்சுக்கு புடலங்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்பவும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்வேன். அதனால அந்த பொரியலோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்துட்டு சாம்பார், மற்ற குழம்பு அந்த மாதிரி எதுவுமே தேவை இருக்காது. இந்த பொரியல் மட்டுமே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொரியல் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சிருந்தது. சரி, அது எல்லாமே எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல கையோட எடுத்து வச்சிடலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். வழக்கமாக வந்துட்டு நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கும் இடையில வந்துட்டு ஒரு மாதம் வாங்காமல் விட்டுட்டேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தேவைப்படுறது மட்டும் என்ன வேணுங்கிறத பார்த்து வந்து வாங்கிட்டு இருந்தேன். அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து வாங்கிட்டு வந்து வச்சு யூஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரி இடையில தேவைப்படுறது ஒவ்வொன்றா போய் வாங்கிட்டு இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா செலவு நிறைய ஆகுற மாதிரி இருந்தது. கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 2000 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஆயிருந்தது. அது எப்படி இருந்தாலும் தேவைப்படுறதா வாங்கியிருக்கோம். அது எப்படி இந்த 2000 எக்ஸ்ட்ரா செலவாகுது அப்படின்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசி வந்து பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி போட்டு பொரியல் எடுத்து வச்சுட்டு மற்ற பொருள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல வந்துட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே இட்லி அரிசி எடுத்து வைக்கும் போது இட்லி தோசைக்கு வந்துட்டு அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். தோசை மாவு அரைச்சு வச்சுட்டா 2-3 நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனை